ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க இடத்துலேருந்து பாணி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஸ்பிரிட் கைட் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி ஒரு சில முக்கியமான செய்திகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க நம்ம கூட எந்தெந்த மாதிரியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. சில்வியா ப்ரவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்கிக். அவங்களும் அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அதில் இது கை தேர்ந்தவர்கள் தான். அவங்க வந்து ஒரு நூல் எழுதுறாங்க. கான்டாக்டிங் அ ஸ்பிரிட் கைடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நூல்ல இருக்கக்கூடிய செய்திகள வந்து நான் உங்ககிட்ட பகிர்றேன். கூடவே ஒரு சில இதர நூட்கள்ல இருக்கக்கூடிய செய்திகளை நான் சொல்றேன். ஸோ இதான் வீடியோ. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய நல்ல கருத்துக்கள கீழ தெரிவிங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணிருங்க. அந்த ஹைப் பட்டன மறக்காம தட்டி விட்டுருங்க. தென் நம்ம சேனலுக்கு மானிட்டரி வைஸ் சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கேன். அண்ட் நம்மளுடைய மத்த 2 சேனலான நித்திலந்தன் மணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன். ஸோ அதையும் பாருங்க. 3 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுடைய வீடியோஸையும் சேனலையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்ரைட். சரி. இவங்க சில்வியா ப்ரவுன் கிட்ட வந்து இந்த ஸ்பிரிட் கைட பத்தி கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சின்ன வயசுல இருக்கும்பொழுதே இது நெறைய பேர்த்துக்கு நடக்கும். இது ஒண்ணும் வெள்ளைக்காரங்களுக்கு மட்டும் தான் நடக்குமா அப்படின்னு கேட்டா, கிடையாது. நம்ம ஊர்ல நடக்கும். ஆனா, சின்ன வயசுலருந்து நம்மளுடைய அப்பா, அம்மாக்கள் வந்து அதட்டி, அதட்டி வந்து அத வந்து இல்லாம பண்ணிடுறாங்க. இந்த ஒரு சூழல்ல நீங்களும் ஒரு ஆளா கூட கண்டிப்பா இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஒருவேள அத இழந்திருந்தாலும், இந்த தியான பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறத நீங்க திருப்பியும் செய்யும்பொழுது, அந்த பழைய இருந்த அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மறுபடியும் நமக்கு வாய்க்கும். ஸோ, மனச என்னைக்குமே தளர விட்ற வேண்டாம். ஒருவேள எனக்கு இயற்கையா அப்படி ஒரு தன்மை இல்ல. இனிமே பண்ண முடியுமான்னு? எஸ். தியானம், தியானம் இட் இஸ் ஆல்வேஸ் மெடிடேஷன். அதுதான் இருக்கிறதுலயே ஒரே ஆன்ஸர் ஃபார் எவ்ரி கொஸ்டின். சரிங்களா? ஆல்ரைட். செல்ஃப் என்குயரி தென் மெடிடேஷன். சும்மா எடுத்தோனே போய் உட்கார்ந்தா உட்கார முடியாது. ரைட். இப்ப இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த சில்வியா ப்ரவுனுங்கிறவங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து அவங்களுடைய ஸ்பிரிட் கைடு ஃப்ரான்சின்னு அவங்க கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க கூட ஒரு கான்டாக்ட் இருந்திருக்கு. எது வந்தும் அவங்களுக்கு முன்னாடி நடக்க போறது ஒரு சில விஷயங்கள் முன்னாடி நடக்க போறத சொல்லுவாங்க. தென் யாருக்காவது ஹெல்ப் அப்படிங்கும் பொழுதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு கம்யூனிகேஷன் சின்ன வயசுலேருந்தே அவங்கள்ட்ட இருந்துட்டே இருந்திருக்கு. பின்ன அவங்க வளர்ந்து வரும்பொழுது இதை வைத்து பிறருக்கு உதவி செய்வது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேலையே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழலாக அப்படி மாறிடுச்சுன்னு பாருங்களேன். இப்படி இருக்கும் பொழுது ஒருத்தங்க கேட்குறாங்க, "ஏங்க ஸ்பிரிட் கைடுன்னு சொல்லக்கூடியவங்க நம்ம இங்க பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, அவங்க மேல இருக்காங்க. நம்மளுடைய எல்லா 3 காலங்களும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நமக்கு ஒரு ஆபத்து இப்ப நம்ம கூட பேசுறாங்க. நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்பொழுது, அவங்க உடனே அந்த ஆபத்த வந்து எடுத்து சொல்லுவாங்களா?" அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, அது அவங்களுடைய வேலை கிடையாது. நாட் தட் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு இல்ல. பட் அது அவங்களுடைய வேலை கிடையாது. இப்ப எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அது உங்கிட்ட முன்னாடியே எடுத்து சொல்றாங்க. "இத பண்ணு, இத பண்ணாத" அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்புறம் நீ எதுக்கு இங்க வந்த? பூமிக்கு நீ அப்புறம் எதுக்கு வந்த? அர்த்தமே இருக்காது இல்லையா? நீ உன்னுடைய இன்ப துன்பம்னு சொல்லக்கூடிய 2யுமே அனுபவித்து, இதனால் ஏற்படக்கூடிய அனுபவத்தினால, இதெல்லாம் நிலையில்லாததுன்னு உணர்ந்து, இறைங்கிற ஆற்றல் ஒண்ணு இருக்குங்கிறத உணர்ந்து நீ போறதுக்காக தான் வந்திருக்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் வந்துட்டு, "ஏய் அப்படி பண்ணாதப்பா, நீ இப்படி பண்ணாதப்பா, இது பண்ணுப்பான்ட்டே" இருந்தா, நீ ஒண்ணுமே கத்துக்க முடியாது. ஸோ, அதனால ஸ்பிரிட் கைடுக்கு இது நல்லாவே தெரியும். அவங்க வந்து நம்மள விட அறிவிலயும், அனுபவத்திலயும், பக்குவத்திலயும் உயர்ந்தவர்களாக இருக்கிறதுனால, அவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் என்கிட்ட ஏதாவது கேட்டுட்டு வரும்பொழுது, அவர்களுடைய குறைகளை நிறைவேத்துவதற்காக ஒரு சில வழிமுறைகளை சொல்லித் தருவாங்க. ஆனா, எனக்கு பர்சனலா ஏதாவது அவங்க சொன்னாங்களான்னு கேட்டா, 99% அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "சில்வியா எல்லாம் சரியா போகும். பொறுமையா இரு." இது மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நானே கேட்கிறதே விட்டேன். என்னத்த அந்த பிரான்சின்னு சொல்லப் போகுது. "சில்வியா எல்லாம் சரியா போகும். பொறுமையா இருன்னு" சொல்லிட்டு, "அட போங்கப்பா" அப்படிங்கிற மாரி இது பண்ணி ஆனா எல்லா நேரத்திலயும் இதே மாரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபிசரால்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. என்னுடைய முதல் திருமணம் நான் என்ன இல்லைங்க சில்வியாங்க அவங்க சொல்றாங்க. என்னுடைய முதல் திருமணம் வந்து ஒரு ஆடவன் மீது நான் வந்து காதல் கொண்டு, கட்டுனா அவர தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கல்யாணம் பண்ண போம்பொழுது என்னுடைய ஸ்பிரிட் கைடு கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, "சில்வியா, நீ எடுத்த முடிவு வந்து உண்மையாலுமே சரியானது தானா? கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே!" அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி வந்து சொல்லும்பொழுது நான் என்ன சொன்னேன், "ம்ஹ்ம். இப்படி ஒரு ஆடவன் இந்த உலகத்தில் இனி மீண்டு பிறப்பதில்லை." அப்படிங்கிற மாரி பல டயலாக்லாம் நான் பேசிட்டு, நான் போய் கட்டுனேன். அந்த 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 ஆம்பளனால எனக்கு துன்பத்த தவிர வேற எதுவுமே எனக்கு இல்ல. அவங்கிட்டருந்து 2 குழந்தைய பெத்தது தான் மிச்சம். அதுக்கப்புறம் அவன விட்டுட்டு வந்து, அதுக்கப்புறம் 2வது ஒரு திருமணம் தான் எனக்கு வந்து உண்மையான திருமணமா இருந்தது. அப்ப ஸ்பிரிட் கைடு என்ன சொன்னாங்கன்னா, "எம்மா பண்ணாத. உனக்கு ஆக்சுவலா இருக்க வேண்டிய புருஷன் வந்து இன்னும் தான் வரப்போறான். நீ அவசரப்படுற" அப்படின்னு நேரடியா சொல்லல. திரும்பவும் சொல்றேன். அது சொல்றதுனால் பயனில்லை. ஏன்னா அந்த அனுபவத்துல இது பண்ண ஆனா அவங்க எப்படி மறைமுகமா சொல்றாங்க, "சில்வியா,
இது இது நீ சரின்னு நினைக்கிறியா? அப்படின்னு அந்த ஒரு கேள்வி. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. இது எங்க வழக்கம் நடக்கும்? உள்ளார்ந்து நடக்கும். "டேய் பண்ணாதடா, வேணான்டா, நல்லது இல்லடா, என்னமோ சரியில்லையே." இதெல்லாம் உள்ளுர நமக்கு கேட்கும். உள்ளுர நமக்கு உணர்வோம். ஆனா நம்ம கேட்க மாட்டோம். அதுக்கப்புறம் செஞ்சுட்டு போய் செருப்படி தின்னதுக்கப்புறம் என்ன சொன்னேன், அப்பவே தோணுச்சு. யாரோ மண்டையில சொன்னாங்கப்பா, பண்ணாத பண்ணாதன்னு. பண்ணி அதுக்கப்புறம் இப்பத்தான்யா இது பண்றது. உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த கம்யூனிகேஷன் எப்பொழுதுமே நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம, ஒரு சில இடங்கள்ல ரொம்ப அப்ரப்ட்டா நடக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு சில தகவல் சொல்றாங்க. என்ன அப்ரப்ட்டா நடக்கும்னா, இவங்க கிட்ட வந்து ஒரு கிளையண்ட் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மகன் வந்துட்டு அடுத்த நாள் காலையில பள்ளிக்கூடம் போகணும். ஸ்கூல் பஸ் வருது. அப்போ முந்தின நாள் ராத்திரி வந்து அவங்க அந்த அம்மா கனவுல போய் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்பிரிட் கைட்னா, "நாளைக்கு உன் பையன பள்ளிக்கூடம் அனுப்பாத." இவ்வளோதான். "நாளைக்கு உன் பையன பள்ளிக்கூடம் அனுப்பாத. என்ன ஆனாலும் சரி உன் பையன பள்ளிக்கூடம் அனுப்பாத." அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. டக்குனு விருட்டு இப்படி எந்திரிக்கிறாங்க. இதில என்ன பியூட்டின்னா, அந்த சீன் எப்படி கிரியேட் ஆச்சுங்கிறது தான் பியூட்டி. இந்த அம்மா வந்து அ ஒரு பார்ட்டியில இருக்காங்க. அந்த பார்ட்டியில வந்து எல்லாரும் ஆடி பாடி இப்படி வெள்ளைக்காரங்க தானே. ஸோ ஆடி பாடி இப்படி சந்தோஷமா இருக்கும்போது, அந்த பார்ட்டிக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு சின்ன வயசு பையனாட்ட ஒரு பெரிய அங்கி போட்டிருக்கிற மாரி. ஸோ "யார்றா அவன்?" அப்படின்னு வித்தியாசம். அந்த அட்டென்ஷன் கிராபிங் தான் அங்க முக்கியம். அப்போ அந்த பொண்ணு வந்து கர கர கரன்னு கைய புடிச்சு வெறுன்னு அந்த பக்கத்தில இருக்கக்கூடிய அந்த ஸ்விம்மிங் பூல் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டு, "நாளைக்கு என்ன ஆனாலும் சரி உன் பையன பள்ளிக்கூடம் அனுப்பாத. என்ன ஆனாலும் சரி உன் பையன பள்ளிக்கூடம் அனுப்பாத." டக்குனு விருட்டுன்னு எந்திரிச்சு இவங்க இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா, அது நிதர்சனமா நடந்த ஒரு நிகழ்வாவே அவங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது, அவங்களுக்கு அடுத்த நாள் காலையில இதாகுது. பையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு ரெடி ஆகுறான். அப்படி இது பண்றான். இவங்க ஒண்ணும் சொல்லல. டக்குனு பையன கூப்பிட்டு, "இல்லப்பா இன்னைக்கு பள்ளிக்கூடம் வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு, டீச்சர கூப்பிட்டு, "பையனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலைங்க. பையன் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வரமாட்டான்." அப்படின்னு டீச்சர்ட்டயும் சொல்லிட்டாங்க. பஸ்ஸும் போயிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பையனுடைய கூட படிக்கிற பசங்களுடைய அம்மா கூப்பிடுறாங்க. "உன் பையன் பஸ்ஸில வரலையான்னு?" என்னாச்சு?" "இல்ல அவனுக்கு கொஞ்சம் முடியல, உடம்பு இல்ல. நான் லீவ் போட்டேன்." அந்த பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு சில குழந்தைங்க வந்து தவறிட்டாங்க. ஒரு சில குழந்தைகள் வந்து அடிபட்டு இதில ஹாஸ்பிட்டல்ல இருக்குன்னோனே, இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சாம். அப்போ அந்த நிகழ்வு நடக்கும்பொழுது அவங்களுக்கு வந்த ஸ்பிரிட் கைடு தான்னு தெரியல. இவங்க சில்வியா ப்ரவுன்ட்ட சொல்லும்பொழுது தான் அவங்க அத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. ஏன் இது நடந்ததுங்கும் பொழுது, உன்னுடைய பையனுடைய ஆயுள் இன்னும் நீண்டிருக்கிறதுக்கு இவன் அந்த திடகாத்திரமான உடலோடு இருக்கிற ஏன்னா ஃபியூச்சர்ல ஒரு அவசியம் இதெல்லாம் இருக்கு. அதனால அவங்க ஒரு சில நேரங்கள்ல ஒரு ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடியதும் உண்டு அப்படிங்கிறாங்க. இதே சாரி. இதே போல செப்டம்பர் 11, 2000 எப்போ 7/11 ஸோ அந்த ட்வின் டவர்ல இது வெடிச்சாங்க இல்லையா? எப்போ நடந்தது? இருங்க நோட் பண்ணி வச்சிருக்கேன். எப்போ நடந்தது அது? 2001 கரெக்ட். 2001 அப்போ அதில வந்து இந்த சைக்கிக் மூலமாவோ, இல்ல அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் மூலமா அங்க தப்பித்த நிறைய பேர். அந்த ட்வின் டவர்ல வேலை செஞ்சவங்க அன்னைக்கின்னு பார்த்து வந்திருக்க மாட்டாங்க. இல்ல அன்னைக்கின்னு பார்த்து லேட்டா வந்திருப்பாங்க. இவர்கள எல்லாமே வந்து தனியா எடுத்து இவங்கள வந்து கேள்வி கேட்டு இது பண்ணும்பொழுது, அவங்க பொதுவா சொன்ன பெருவாரியான மக்கள் பொதுவா சொன்ன செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு யாரோ முந்தின நாள் ராத்திரி என் மண்டைக்குள்ள பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, "இன்னைக்கு நீ வேலைக்கு போகாத. அடுத்த நாள் காலையில நீ வேலைக்கு போகாத" அப்படின்னு சொன்னாங்க. இல்லன்னா, "இந்த பாரு இந்த நேரத்திலிருந்து இத்தன நேரம் கழிச்சு நீ வேலைக்கு போ. லேட்டா போ. இவ்வளோ 1 மணி நேரம், 2 மணி நேரம் கழிச்சு நீ வேலைக்கு போ." இப்படின்னு எனக்கு சொன்னாங்க. என்னமோ தெரியல. ஒரு இனம் புரியாத ஒரு அழுத்தம் இருந்ததுனால, சரின்னு நானும் கேட்டுக்கிட்டேன். அதனால நான் அன்னைக்கு லீவ் போட்டேன். இல்ல அதனால நான் டிலே வந்தேன்னு சொன்னவர்கள் மட்டும் தான் தப்பிச்சாங்க. அப்ப ஒரு கேள்வி நம்ம என்னைக்குமே கேட்போம். என்ன கேட்போம்? "ஏங்க இவங்கள காப்பாத்துனவங்க இப்ப எல்லாத்தையும் காப்பாத்தியிருந்தா இது பண்ணியிருக்கலாம்." இல்ல. அந்த நிகழ்வு அது நடக்கணும். ஆனா, அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுல இந்த ஒரு அசம்பாவிதத்தில இவன் சிக்கணும்னு அவசியம் இல்ல. இவனுக்கு இன்னும் வேலை இருக்குன்னா, அந்த இடத்தில் செல்லாமல் அவர்களை தடுக்கக்கூடிய அந்த ஒரு கடமையாக நம்மளுடைய ஸ்பிரிட் கைடுங்கிறவங்க எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. இது நம்ம சராசரியா இந்த வண்டியில போம்பொழுது எல்லாமே நடக்கும். "அங்க போகாத." நல்ல கனெக்டிவிட்டி இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்றேன். எல்லாருக்கும் இல்ல. நல்ல அங்க போகாத ரோடு பிளாக் இருக்கு. இந்த பக்கம் திரும்புன்னு. எத்தன நாள் வந்து நீங்க அத கேட்காம அந்த இடத்துக்கு போய், "டேடா முன்னாடியே தெரிஞ்சு சொன்னாங்களே, அங்க ரோட் பிளாக்ன்னு." நிஜமாலுமே அங்க ரோட் பிளாக் இருக்கும். "அந்த பக்கம் போகாத. அங்க நமக்கு கண்ணு தெரியற வரைக்கும் ரோட்ல கூட்டமே இருக்காது. அங்க போகாத. இந்த கட்ல திரும்பு. அங்க போனேன்னா கூட்டம் இருக்கு. அங்க போனேன்னா ரோட் பிளாக் ரொம்ப நேரம் ஆகும். அங்க போனேன்னா பிரச்சனை. அங்க போகாத. வண்டி எடுக்காத ஏன்? கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு போவேன்." அப்படின்ட்டு. ஃபிரெண்ட்ஸ் கூட எல்லாம் பிளான் பண்ணியிருப்போம். "போகாதயே இன்னைக்கு இருக்கலாமே, அங்க வேண்டாமே." அப்படிங்கிற மாரி. இதெல்லாம் நடந்திருக்கா இந்த நிகழ்வு எல்லாமே? யாரோ ஒருத்தர் வர்றாங்க. ஏதோ ஒரு ஃபோன் வருது. இந்த மெசேஜ் உன் காதுல விழப் பொழுது. இந்த வார்த்தைய நீ இப்ப சொல்லணும். இது எல்லாம் உங்க காதுல விழுந்திருக்கு. எல்லா நேரத்திலயும் நடக்காது. சம்பந்தப்பட்ட ஒரு சில நேரங்கள்ல இது நடக்கும்.
அனுபவப்பட்டுருக்கீங்களா? அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா, இது உங்களுடைய ஸ்பிரிட் கைடு உங்க கூட கான்டாக்ட் பண்றது. ரொம்ப அவசியமான அந்த நேரத்தில அவங்க உங்களுக்கு கண்டிப்பா அந்த செய்திய சொல்லியே தீருவாங்க. ஒன்றிற்கும் மேற்பட்ட ஸ்பிரிட் கைடு நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டானா, இருக்கு. ஒரு ஒரு 2 பேர் வரைக்கும் இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இவங்க மாறுவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய ஆன்ம முதிர்ச்சி ஏற்பட, அந்த இடத்துல நமக்கு ஆசிரியராக, அந்த இடத்திலிருந்து நம்மள கைட் பண்றதுக்காக ஒருத்தர் வருவாங்க. ஆனா, நமக்கு முதல் முதல் நியமிக்கப்பட்ட ஒரு கைடு வந்து நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்க. சரிங்களா? பட் அந்த ஒரு ஸ்டேஜ் மாறும்பொழுது, அவங்களும் நம்ம கூடயே வந்துகிட்டே இருக்க மாட்டாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க ஸ்பிரிட் கைடு அப்படிங்கிறதுனால, இவங்க முழுசும் முக்தி பெற்றவர்களா அப்படின்னு கேட்டா இல்ல. நாமும் பயணிக்கிறோம், அவங்களும் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்த ஒரு டிராவல் இருக்கும். நமக்கு ஒரு 2 எட்டு அவங்க முன்னாடி இருக்காங்க அவ்வளோதான். இப்போ இது போல உண்டான ஒரு நிலை. எல்லாருக்கும் ஸ்பிரிட் கைடு ஆகணும், எல்லாருக்கும் எல்லாத்தையும் வந்து பாடம் சொல்லி தரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில, நானும் ஸ்பிரிட் கைடு ஆகணுங்க. ஆன்மாக்கள வந்து நல்ல வழியில வழிநடத்தி கூட்டிட்டு போணுங்க. அப்படின்னெல்லாம் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா, எல்லாம் ஆக முடியுமான்னா 100க்கு 100% ஆக முடியும். ஸோ ஒரு ஆசிரியர் போல ஒரு மனோநிலையை நீங்க வளர்த்திக்கணும். அப்போ கோவப்படக்கூடாது. அதாவது அது என்ன சாம, தான, பேத, தண்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா? முதல்ல கொஞ்சி பார்க்கணும், சாமம். அதற்கப்புறம் நான் இத தர்றேன், இத பண்ணு, தானம். அதுக்கப்புறம் பேதம், மிரட்டி பார்க்கறது. கடைசியா தான் குச்சி எடுக்கிறது, தண்டம்னு சொல்லி. ஆண் உலகத்தில அந்த மிரட்டுறது, குச்சி எடுக்கிறது கூட கிடையாது. அன்பு மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? ஸோ அதுபோல உங்களுடைய மனோநிலையை வளர்த்திக்கிட்டு, அந்த ஒரு கைடா நீங்க இருக்கிறதுக்கு உங்களுடைய திறன வளர்த்திக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்பிரிட் கைடு ஆகறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இவர்களுடைய முக்கியத்துவமே என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம இறந்து மேல போம்பொழுது, அங்க அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்ன்னு பார்ப்போம். அவங்க வந்து, "ஏன்பா இப்படி பண்ண? இந்த மாரி பண்ணியிருந்திருக்க வேண்டாமே! இது இப்படி நடந்திருக்கலே!" அப்ப நமக்காக ஒரு வக்காலத்து வாங்குறதுக்காக அவங்க வந்து கண்டிப்பா நிப்பாங்க. இல்லைங்க, இந்த சூழல்னால அப்படின்ட்டு அந்த ஒரு தட் அவங்க ஒண்ணும் குற்றவாளி மாரி நம்மள ஒண்ணும் கேள்வி ஒண்ணும் கேட்க போறதில்ல. அவங்க நம்மள கைடு தான் பண்றாங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஸ்பிரிட் கைடு வந்து எல்லா ஆங்கிள்லயுமே ஒரு பிறப்பு ஆரம்பிப்பதிலிருந்து உடலை விட்டு அந்த ஆன்மூலகம் போய் அங்கிருந்து மீண்டும் பிறப்பு இந்த சைக்கிள் வந்து என்னைக்கு நீண்டு முடியுதோ அதுவரைக்கும் அவங்க வந்து நமக்கு ஒரு பெரிய துணையாக நம்ம கூட என்னைக்குமே இருந்துகிட்டே இருப்பாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ இந்த ஸ்பிரிட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மை விட முன் பிறந்தவர்கள், முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் ஸ்பிரிட் கைடு. இவங்கள நீங்க பல வழியில பார்க்கலாம். ஆம், நமக்கு எந்த ஒரு 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 உருவத்தில காட்சி தந்தா நம்ம வந்து நம்புவோமோ, அந்த உருவத்தில முதல்ல காட்சி தருவாங்க. எல்லாருக்கும் அது நடக்கறதில்ல. ஒரு சிலருக்கு நடக்கிறது உண்டு. ஸோ அவங்க வந்து பயமுறுத்துற மாதிரியெல்லாம் வரவே மாட்டாங்க. அந்த அந்த ஒரு வந்து ஒரு ஒரு உருவம் தெரியற மாதிரியோ, இல்ல ஏதோ ஒரு ஒளி தெரியற மாதிரியோ அப்படியெல்லாம் இருக்குன்னா, அது வந்து ரொம்ப ரம்மியமா, ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்றாங்க. மேக்ஸிமம் கனவுகள்ல தான் வருவாங்க. ஒரு சிலருக்கு நம்ம வந்து கண்ணுக்கு நேரா பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது தெரியும். ஒரு சிலர் யாருக்கோ பேசுற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்பிரிட் கைட் பண்றது. நீங்க பேய், பிசாசுன்னு நெனச்சு பயந்துக்க கூடாது. அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு குரூப்புக்கு ஒரு ஸ்பிரிட் கைட் இருப்பாங்க. எனக்குன்னு மட்டும் ஸ்பெசிஃபிக்கான்னு இல்ல. ஒரு குரூப்புக்கு ஒரு ஸ்பிரிட் கைட் இருக்கிற மாரி இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னா, பிறப்பிலிருந்து இங்க வந்து திருப்பி முக்தி அடையறதுக்கு முன்னதாக, நமக்கு முன்னதாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு கடமையாக எடுத்து நம்மையும் வழிநடத்தி செல்வது. நம்மளுடைய குருமார்கள் இருக்காங்களா, அதுதான் அவங்களும். ஸ்பிரிட் கைடுன்னு சொல்லக்கூடியது ஒரு வகையான குருமார் தான். சரிங்களா? ஸோ இது அவர்கள் கடமையாக எடுத்து செய்வது அப்படிங்கிறது ஒரு இருக்கு. இங்க எப்படி ஒரு மேனேஜ்மென்ட் பிரின்சிபல் இருக்கு, மேனேஜ்மென்ட் இருக்கோ, அது மாரி மேலுலகத்திலயும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பிரிட் கைடுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன். சராசரி வாழ்விற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குதுன்னா, அதை வந்து அலசி ஆராய்ந்து பார்த்து, அதனுடைய உண்மைத்தன்மையை உணரணுமே தவிர, அதை உடனே அப்படியே புறந்தள்ளி இது இது மாயை அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அதேபோல இந்த மாரி நிகழ்வுகளை ஓவரா பேசி, தப்பட்டம் கொட்டி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அது டக்குனு கட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இத அவங்க கட் பண்றாங்களா? நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. நம்ம இந்த ஓவரா தப்பட்டம் கொட்டும்போது நம்மளுடைய உடலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உணர்வுகள் அதிகமாகும் பொழுது, இது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி கட் ஆயிரும். ஸோ என்னைக்குமே அந்த அமைதி அப்படிங்கிறது தான் ரொம்ப நமக்கு முக்கியம். அதிகமாக தியானம் செய்வது அப்படிங்கிறது இது நல்லபடியாக நமக்கு வளர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லா மனிதர்களுக்குமே சாத்தியமானது. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ரைட்? ஸோ இதான் இன்னைக்கு உண்டான செய்தி. புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுபோல செய்திகள் உங்களுக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. நான் தொடர்ந்து இது மாரி பதிவுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ். ஸோ அடுத்த பதிவில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் திறந்த நன்றி.